நமபுத்தாய நண்பர்களே, இந்த வைகாசி போயா தினத்தில் முக்கியத்துவத்தை பற்றி ஏதாவது சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்தேன். வைகாசி பௌர்ணமி போயா தினம் அல்லது வெசாக் பூர்ணமி அல்லது வெசாக் முழு நிலவு போயா தினம், அதுதான் வெசாக் மாதத்தில் வரும் இந்த போயா தினம். இந்த போயா தினத்தில் புத்த பகவானுடைய வாழ்க்கை சம்பந்தமான மிக முக்கியமான 3 சம்பவங்களுமே நடந்திருக்கிறது. அவைதான் பிறப்பு, சம்புத்த நிலை அடைதல், அதேபோல பரிநிப்பானம் அடைதல். புத்த பகவான் பிறந்த நாள் தான், அவர் பிறக்கும் போது கிடைத்த பெயர்தான் சித்தார்த்த கௌதம எனும் இளவரசராக பிறந்த வருஷம்தான் கிமு 623. அது சாதாரணமாக இந்த இலங்கை, மியன்மார், தாய்லாந்து, லாவோஸ் போலான தேரவாத நாடுகளில் ஏற்றுதலுக்கு ஏற்ப, அதேபோல இலங்கை வரலாற்றை பற்றியும் புத்த சாசனத்தை பற்றியும் இருக்கும் ஒரு நூல் இருக்கு, மகாவாசை இருக்கு. அதுக்கு ஏற்ப புத்த பகவான் பிறந்த நாள் தான் கிமு 623. அதுக்கேற்ப புத்த பகவான் பரிநிப்பானம் அடைந்த நாள் கிமு 543. அவர் பார்க்கும்போது நீண்ட காலத்துக்கு முதல் புத்த பகவான் இந்தியாவில் லும்பினி எனும் சால தோட்டத்தில் பிறந்தார், சித்தார்த்த கௌதம் எனும் இளவரசராக. அது அங்கே நடக்க காரணம்தான், அவருடைய அரண்மனை இருந்த இடம்தான் சாக்கிய தேசம். சாக்கிய தேசத்தில் தலைநகரம்தான் கபிலவத்து. மகாமாயா தேவி, சுத்தோதன மன்னன், சித்தார்த்த கௌதம் எனும் இளவரசருடைய பெற்றோர்கள். மகாமாயா தேவி தன்னுடைய சித்தார்த்த கௌதம குழந்தை பெறுவதற்கு தாய் வீட்டுக்கு கிளம்பினார், பெரிய கூட்டத்தோடு. கிளம்பி அவருடைய வீடு இருக்கிறதோ கோரிய தேசத்தில், அது இந்த காலத்தில் நேபாள் நாட்டுக்கு தான் சொந்தமாக இருக்கிறது. அங்கே போகும்போது தேவதா எனும் நகரம் இருந்தது. அங்கே தான் அவருடைய மாளிகை, அப்பாவுடைய மாளிகை இருந்தது. அங்கே கூட்டத்தோடு போகும்போது வெசாக் போயா தினத்தில் லும்பினி என்றொரு பெரிய சால மரங்களை கொண்ட ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் இருந்த சால மரங்கள் அகாலத்தில் பூத்திருந்தன. மிகவும் அழகாக மரக்கொப்புகளில் தொங்கலில் தான் கடைசியில் தான் மலர்கள் பூக்கும். பூத்து அழகாக காய்ச்சி தந்து இருக்கும் போது இதனை கண்ட மகாமாயா தேவிக்கு அந்த தோட்டத்தினுள் புக ஆசை வந்தது. பிறகு அந்த கூட்டத்தோடு தோட்டத்தில் புகுந்து இலை பாறை இருக்கும் போது அவள் ஒரு மிகவும் பெரிய சால மரம் கீழே போனாள். போகும்போது இவளுக்கு உடம்பில், வயிற்றில் பகுதியில் ஒரு வித்தியாசம் உணர்ந்தது. அந்த அசௌகரியத்துக்கு ஒரு மரக்கிளை பிடித்து கொள்ள வேண்டும் என்று கை மேலே நீட்டினார். நீட்டி ஒரு சால மரக்கிளை பிடித்து கொண்டிருக்கும் போது நின்று கொண்டிருக்கும் நிலையில்தான் சித்தார்த்த கௌதம குழந்தை பிரசவித்தார். அப்போது அவர் கீழே விழ முன்பு தேவர்கள்தான் அந்த குமரனை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு, தேவி மகிழ்ச்சி அடையுங்க, உங்களுக்கு மிகவும் புண்ணியமுள்ள குழந்தை பிறந்தது என்று தாய் காய்க்கு கொடுக்கும் போது நழுவி போய் கீழே நின்று கொண்டார். பிறந்தவுடன் நின்று கொண்டவர் தான் சித்தார்த்த கௌதம இளவரசர். அதே போல இன்னும் சில பேரை பற்றி இருக்கிறது. அவர்களும் பிறந்தவுடன் நடந்தவர்கள், அதே போல பேசியவர்கள். வரலாற்றில் அவ்வாறு சில பேரை பற்றி இருக்கிறது. நிலத்தில் நின்று கொண்டு 7 அடிகள் வட திசைக்கு சென்று இந்த குழந்தை தன்னுடைய இந்த விரலை ஆகாயத்துக்கு நீட்டு, கையையும் விரலையும் ஆகாயத்துக்கு நீட்டு சுற்றுமுற்று இப்படி
அப்புறம் இப்புறம் பார்த்து ஒருவர் சிங்க குரலை சிங்கநாதம் விட்டார். அதுதான் அக்கு ஹமஸ்மி லோகஸ்ஸ ஜெட்டோ ஹமஸ்மி லோகஸ்ஸ செட்டோ ஹமஸ்மி லோகஸ்ஸ அயமந்திமா ஜாதி நத்திதானி புனபவோதி. நான் இந்த உலகத்துக்கு அக்ர ஆவேன், அதாவது மேலானவர் ஆவேன். ஜெட்டு ஹமஸ்மி லோகஸ்ஸ நான் உலகத்துக்கு மூத்தவர் ஆவேன். செட்டு ஹமஸ்மி லோகஸ்ஸ நான் உலகத்துக்கு சிரேஷ்டமானவர் ஆவேன். அயமந்திமா ஜாதி நத்தி தானி புனபவதி. இதுதான் என்னுடைய கடைசி பிறப்பு, இதற்கு பிறகு எனக்கு பிறப்பு இல்லை என்று அந்த செய்யுளை அவர் ஒரு சிங்கநாதம் போல நதித்தார். அதுதான் சித்தார்த்த கௌதம் எனும் இளவரசருடைய பிறப்பு. பிறகு புத்த பகவான் சித்தார்த்த கௌதம இளவரசர் 16வது வயதில் யசோதரா தேவியை திருமணம் முடித்தார். அவ்வாறு 2 பேர் இருக்கும் போது ஒரு குழந்தை பிறந்தது. அவருடைய பெயர் தான் ராகுல. இவர்கள் 2 பேர் அடிக்கடி இந்த வாழ்க்கையில் இருக்கும் உண்மையான நிலை என்ன, இங்கே இருக்கும் அர்த்தம் என்ன என்று அடிக்கடி பேசினார்கள். 2 பேரும் துறவரத்துக்கு தான் ஆசையாக இருந்தார்கள். அவர்களுடைய முதல் வாழ்க்கைகளில் போலதான் அந்த சம்சார பழக்கம். அவர்கள் கதைத்து கொண்டிருந்தார்கள், என்னால் சரி நாங்க துறவரம் போனோம் சொல்லி. அவ்வாறு 29வது வயதில் சித்தார்த்த கௌதம இளவரசர் ஒரு அசல போயா தினத்தில் நடு இரவில் அரண்மனை விட்டு துறவரம் போனுவதற்கு காட்டுக்கு சென்றார். சென்று துறவரம் போன அவர் முதலில் ஆசிரியர்களை தேடிக்கொண்டு தான் தேடிக்கொண்டு இருந்து துக்கத்தில் இருந்து விடுபட்டு, பிறப்பிலிருந்து இறப்பிலிருந்து முதுமையிலிருந்து நோய்வாய்ப்படும் நிலையிலிருந்து விடுபட்டு நிப்பான மோட்சம் அடைவதற்கு ஆசிரியர்கள் மூலம் உதவி பெற்றுக்கொள்ள முடியுமா சொல்லி பார்ப்பதற்கு ஆசிரியர்களை தேடி சென்றார். முக்கியமாக கிடைத்த 2 ஆசிரியர்கள் தான் ஆலார காலாம், அதே போல உத்தக ராமபுத்த. அவர்களுடைய தர்மத்தினை நன்றாக பழக்கப்படுத்தி கொண்டார். மிகவும் குறுகிய காலத்தினுள் ஆசிரியர்கள் புதுமை அடைந்தார்கள். அவருக்கு பூஜை செய்தார்கள். ஆனால் அவர் அந்த இடங்களில் இருக்கவில்லை. அவர் உணர்ந்து கொண்டார், நான் தேடும் இந்த நிப்பான மோட்சம் இந்த தர்மத்தில் இல்லை என்று புரிந்து கொண்டு அந்த இடங்களை கைவிட்டு சென்றார். சென்றுவிட்டு அந்த காலத்தில் பாரத வாசிகளினுள் இருந்த ஒரு கருத்து தான் நிப்பான மோட்சம் எனும் அந்த பெரிய உன்னதமான சுகத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தன்னுடைய வாழ்க்கைக்கு தன்னுடைய உடலை வருத்த வேண்டும் என்று, உடலுக்கு துக்கம் கொடுக்க வேண்டும் என்று, கடும் தவங்களை செய்ய வேண்டும் என்று சிந்தித்தார்கள். அதை முயற்சித்து பார்க்க வேண்டும் என்று சித்தார்த்த கௌதம துறவி தன்னுடைய உடலுக்கு கொடுக்க முடியும் அனைத்து துக்கங்களும் கொடுத்தார். கடும் விரதங்களை பின்பற்றினார். கடைசியாக சாப்பாடும் சாப்பிடாமல் இருக்க முயற்சி செய்தார். ஆனால் தேவர்கள் அவருக்கு கூறினார்கள், நீங்க சாப்பாடு சாப்பிடாமல் இருக்க வேண்டாம், அவ்வாறு இருந்தால் உங்களுடைய தோல் நூடாக நாங்கள் திவ்ய சாரம் உங்களுக்கு உடம்பினுள் புக செய்கிறோம் சொல்லி. அதனால் அவர் செய்த விஷயம்தான், சாப்பாடு சாப்பிடாமல் இருந்தால் என்னுடைய இந்த முயற்சி வேலை இல்லாமல் போகும் என்று சிந்தித்து ஒரு நாளுக்கு ஒரு பருக்கை சோறு மட்டும் சாப்பிட்டு கழித்தார். அதே போல் ஒரு விதை கடலை ஒரு நாளுக்கு சாப்பிட்டு காலம் கழித்தார். அப்படியான அளவுக்கு சொல்ல முடியாத அளவில் நிறைய துக்கங்களை தன்னுடைய உடம்புக்கு கொடுத்தார். ஆனால் கடைசியில் அவர் மரணத்துக்கு நெருங்கினாரே தவிர நிப்பானத்துக்கு நெருங்கவில்லை. கடைசியில் அவர் கீழே விழுந்தார் மயங்கி. பிறகு அவர் புரிந்து கொண்டார், ஒருவருக்கு இதை விட தன்னுடைய உடலுக்கு துக்கம் கொடுக்க முடியாது. அதனாலே இதை விட துக்கம் கொடுத்தால் நான் இறந்து விடுவேனே தவிர மோட்சம் கிடைக்காது என்று புரிந்து கொண்டு அந்த அந்தம், அதாவது அந்த துக்கம் கொடுத்தல் தன்னுடைய உடம்புக்கு அது ஒரு அந்தம் என்று சிந்தித்து அதை கைவிட்டு சிந்தித்தார் சம்புத்த நிலை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று.
அவர் சிந்தித்தார், ஆனாபான சதி தியானம் செய்ய வேண்டும் என்று. அவர் சிறிய வயது காலத்தில் செய்திருந்த ஒரு தியானம். பிறகு அதை செய்ய முயற்சி செய்யும் போது உடம்பில் சக்தி இருக்காததன் காரணமாக அது முடியவில்லை. பிறகு சாப்பாடு பிண்டபாதம் சென்றுவிட்டு சாப்பாடு சாப்பிட தொடங்கினார். பிறகு வைகாசி போயா தினம் ஒன்றில் நேரஞ்சரா நதி அருகில் இருந்த ஒரு கிராமம் இருந்தது, சேனானி என்று பெரிய கிராமம். அங்கே இருந்த பெரிய வியாபாரினுடைய மகன் சுஜாதா ஒரு விசேடமாக தயாரிக்கப்பட்ட ஒரு பால் சோற்றினை சித்தார்த்த கௌதம் துறவிக்கு பூஜை செய்தார். அதனை அருந்தி அவர் அந்த நிரஞ்சனா கங்கையிலிருந்து அடுத்த பக்கத்துக்கு சென்றார். செல்லும் வழியில் சொத்தி என்ற ஒரு பிராமணர் அவரை சந்தித்து 8 பிடிகள் குச எனும் பொருட்கள் கொடுத்தார். என் காரணம் அந்த பொருட்கள் ஒரு தியான ஆசனத்துக்கு விரித்து கொள்ளலாம். அவற்றை எடுத்து கௌதம துறவி இப்ப புத்தகயாவில் போதி மரம் இருக்கும் இடத்தில் கிழக்கு திசையில் அந்த கங்கை நோக்கி ஒரு ஆசனத்தை கட்டி அமர்ந்து வஜ்ர அதிஷ்டானம் செய்தார். அதுதான் என்னுடைய தசையும் இரத்தமும் வற்றி போனால் போகட்டும், இந்த நரம்பும் எலும்பும் தோலும் மிஞ்சினால் மிஞ்சட்டும், இந்த புருஷ பராக்கிரமத்தினால் கடும் சக்தியினால் ஏதாவது ஒரு சம்புத்த நிலை அடைய இருக்குமாயின் அந்த நிலை அடையாமல் நான் இந்த ஆசனத்தில் இருந்து நிற்க மாட்டேன் என்று ஒரு மன உறுதி செய்துதான் தியானம் செய்து தொடங்கினார். தொடங்கும் போது மாறன் என்று இந்த மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் ஆதிக்கம் செலுத்தும் ஒருவர் இருக்கிறார், மாறன். அந்த மாறன் தன்னுடைய சேனையோடு அந்த இடத்துக்கு வந்து சித்தார்த்த கௌதம துறவியை அப்புறப்படுத்த விரட்டிவிட முயற்சி செய்தார். பெரிய மாற யுத்தம் அங்கே நடந்தது. அதுக்கு தனியே முகம் கொடுத்த சித்தார்த்த கௌதம துறவி அந்த மாறனை சேனையோடு தோல் கடித்தார். தோல் கடித்து ஆனாபான சதி எனும் தியானம் செய்து முதலாவது தியானத்தை அடைந்தார். அவ்வாறு 2வது 3வது 4வது தியானங்களை அடைந்தார். அடைந்து விருத்தி செய்து இரவு முதல் காலத்தில் புப்பே நிவாசான சதி ஞானத்தினை உறுதி செய்து கொண்டார். அதில் அர்த்தம்தான் முற்பிறவிகளை காணக்கூடிய ஞானம். எல்லை இல்லாமல் ஏனையவர்களுடையவும் தன்னுடையவும் முற்பிறவிகளை பற்றி அவர் கண்டார். அதுதான் முதலாவது வித்யா, முதலாவது வித்தை. அதே போல நடுநிசையில் 2வது ஞானத்தை பெற்றுக்கொண்டார். அதுதான் சதுர்பாத ஞானம். அதில் அர்த்தம்தான் செய்த கர்மங்களுக்கு ஏற்ப பிராணிகள் சுத்தம் அடைந்து வேறொரு இடத்தில் பிறத்தல், அதை பற்றி பார்க்க முடியும். ஞானம் பெற்றுக்கொண்டார். பிறகு இரவு கடைசி காலத்தில் விடியற்புறத்தில் படைச்ச சமுப்பாத எனும் தர்மத்தினை திரும்பி திரும்பி சிந்திக்க காரண காரிய தர்மங்களை பற்றி, அதாவது இந்த துக்கத்துக்கு காரணம் என்ன எனும் விஷயம், அதுக்கு ஒரு காரணம் வரும் தானே, அந்த காரணத்துக்கு காரணம் என்ன, அதே போல அதற்கு காரணம் என்ன, அவ்வாறு அந்த சிந்தித்து கொண்டிருப்பது தான் இது படிச்ச சமுப்பாத. அதை திரும்பி திரும்பி மனதினால் ஆராய்ந்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய மனதில் இருந்த அனைத்து ஆசிரவங்களுமே இல்லாமல் போய் சம்புத்த நிலை அடைந்தார். அதாவது ஆசிரவம் இல்லாத, மன அழுக்குள் இல்லாத, மனமாசுவல் இல்லாத ஒரு உன்னதமானவராக மாறினார். அதுதான் சம்மா சம்புத்த நிலை. அந்த சம்மா சம்புத்த நிலையை அடைந்த நாளும் இந்த வைகாசி போயா தினம். அது நடந்த வருஷம்தான். அப்போது புத்த பகவானுடைய வயது 35. 35வது வருஷத்தில் தான் அவர் சம்புத்த நிலை அடைந்தார். பிறகு தான் உயிர்த்தறிந்து கொண்ட இந்த பிறப்பில் இருந்து, நோய்படும் நிலையிலிருந்து, முதுமையிலிருந்து, மரணத்தில் இருந்து, அதே போல சோக பரிதேவ துக்க தோமன சுபாயாச எனும் அனைத்து துக்கங்களில் இருந்தும் விடுபடுவதற்கான இந்த தர்மம் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பிரம்மாக்களுக்கும் மொழிந்து 45 வருஷங்களாக பாரதம் முழுவதும் நடந்து சென்றார்.
புண்ணியம் இருக்கும் இருக்கும், ஞானம் இருக்கும் இருக்கும் மனிதர்களை தேடி சென்று தர்மத்தை மொழிந்து அவர்களுக்கும் இந்த சம்சார துக்கத்தில் இருந்து விடுபடுவதற்கு உதவி செய்தார். அது மட்டும் இல்ல, தேவ உலகங்களுக்கும் சென்றார். இடத்துக்கு இடம் சென்றுவிட்டு தேவர்களுக்கும் தர்மத்தை மொழிந்தார். தேவர்களும் உன்னதமான வேடு பெயர்களை அடைந்தார்கள். அது மட்டும் இல்ல, பிரம்ம உலகத்துக்கும் போனார். பிரம்ம உலகத்திலும் தர்மம் மொழிந்தார். பிரம்மாக்களும் தர்மத்தை உயிர்த்துணர்ந்து கொண்டு வீடு பேறுகளை அடைந்தார்கள். புத்த பகவானுடைய முதல் போதனை தான் ஒரு அசல் போயாத்தினத்தில் தான் அவர் செய்தார். அது வாராணசியில் இசிபதன் எனும் மிகதாய பூமியில். அங்கே போதித்த தர்ம போதனை தான் தம்ம சக்க பவத்திரன் சூத்திர போதனை. அதே செவி மடுக்க நிறைய கோடி கணக்கான தேவர்களும் பிரம்மாக்களும் வருகை தந்தார்கள். மனிதர்கள் 5 பேர் மட்டும் தான் இருந்தார்கள். அவர்களுடைய பெயர் தான் பஞ்சவங்கிய பிக்குகள் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் மட்டும் தான் மனித உலகில் இந்த தர்மத்தினை செவிமடுத்தவர்கள். ஆனால் தேவர்களும் பிரம்மாக்களும் கோடிக்கணக்கானவர்கள் அந்த இடத்துக்கு கூடி தர்மத்தினை செவிமடுத்து, பிரம்மாக்கள் மட்டும் 18 கோடி வீடு பேரு அடைந்தார்கள். வீடு பேரு வந்து சோதாபன்னு, சகதாகாமி, அனாகாமி, அரஹத் எனும் நிலைகள். முதலாவது நிலை தான் சோதாபன்னு. அந்த வீடு பேற்றினை அடைந்தால் யார் சரி ஒருவர் திரும்பி 4 வகையான நரகங்களில் பிறக்க மாட்டார்கள். அது பெரிய விடுதலை. அவ்வாறான வீடு பேறுகளை தேவர்களும் மனிதர்கள் அடைந்தார்கள். புத்த பகவானுடைய கடைசி மாரி காலம் கடந்த இடம்தான் வைசாலியில் இருந்து வேலு எனும் கிராமம். அங்கே புத்த பகவான் நோய்வாய்ப்பட்டார். பிறகு அவர் மாரி காலம் கடந்து உன்னதமான பரிநிப்பானம் அடைவதற்கு குசினாரா எனும் நகரத்துக்கு தான் சென்றார். அந்த நகரம் அந்த காலத்தில் மல்ல எனும் அரசர்களுக்கு சொந்தமான ஒரு நகரம். அங்கே அவர்களுடைய முடிசூட்டும் ஒரு தோட்டம் இருந்தது. அதில் பெயர்தான் உப்பவத்தன. அந்த உப்பவத்தன தோட்டத்தில் தான் 2 மரங்களுக்கும் 2 பெரிய சால மரங்களுக்கும் இடையில் கட்டப்பட்ட ஆசனத்தில் சாய்ந்து தான் ஒரு வைகாசி போய தினத்தில் உன்னதமான பரிநிப்பானம் அடைந்தார். கடைசியாக அவர் மொழிந்தார், பிக்குகளே, உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் இந்த தர்ம மார்க்கத்தினை பற்றி இப்போது கேளுங்க, பிறகு பின்வருந்து வேண்டாம். புத்த பகவான் சமீபத்தில் இதற்கு பதில் எனக்கு பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று பின்வருந்து வேண்டாம், இப்பவே கேளுங்க. ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. அப்படியான அளவுக்கு அந்த காலத்தில் இருந்த பிக்குமார்கள், நூற்றுக்கணக்கான பிக்குமார்கள், அவ்வாறான அளவுக்கு சந்தேகம் இல்லாதவர்கள் தர்மத்தை பற்றி. என் காரணம், அங்கிருந்த அனைத்து பிக்குமார்களும் வீடு பேறுகள் அடைந்தவர்கள். அதனால் சந்தேகங்கள் இல்லை. பிறகு கடைசியாக அவர் புத்த பகவான் இவ்வாறு மொழிந்தார், ஹந்ததானி பிக்குவே ஆமந்தயாமிவோ அனிச்சாவத சங்காரா அப்பமாதேன சம்பாதேது. கடைசியாக உங்களை அழைக்கிறேன். அனிச்சாவத சங்காரா, அதாவது இந்த உருவாகிய அனைத்தும் நிச்சயமற்றது, நிலை இல்லாதது. அப்பமாதேன சம்பாதேது, தாமதம் இன்மையினால் வேலை செய்யுங்க. அதில் அர்த்தம் தான், தாமதம் இல்லாமல் இந்த சம்சார துக்கத்தில் இருந்து விடுபடுவதற்கு தர்மத்தில் ஈடுபடுங்க. அதுதான் அதில் அர்த்தம். அவ்வாறு மொழிந்த புத்த பகவான் முதலில் அந்த நிலையிலே இருந்து முதலாவது தியானத்தை அடைந்தார். அதுக்கு பிறகு 2வது தியானத்தை அடைந்தார். சாதாரணமாக எங்களுக்கு இந்த தியானம் செய்பவர்களுக்கு தன்னுடைய மனது சமாதி நிலையை ஆக்கிக்கொள்ள கடினமானது. ஆனால் இந்த மோட்சம் அடைந்தவர்களுக்கு, நிப்பான மோட்சத்தை அடைந்தவர்களுக்கு அது பெரிய பிரச்சனை அல்ல. இவ்வாறு சிறிய நேரத்தினுள் தியானங்களை அடையலாம். என்ன காரணம்? மனதில் மன அழுக்குகள் இல்லை. அதனால் மனது விருத்தி செய்ய முடியும். மிகவும் உயர்ந்த இடத்துக்கு விருத்தி செய்திருக்கிறார்கள் தியானம் மூலம். அதனால் புத்த பகவான் 2வது தியானத்தை அடைந்து 3வது தியானத்தினை அடைந்தார். அதிலிருந்து 4வது தியானத்தினை அடைந்தார். அதுக்கு பிறகு அரூப தியானமான, இல்லாவிட்டால்
உருவமற்ற தியானமான ஆகாசஞ்சாயத்தன தியானத்தினை அடைந்தார். அதிலிருந்து நின்றுவிட்டு விஞ்ஞானஞ்சாயத்தனரும் அரூப தியானத்தினை அடைந்தார். அதிலிருந்து நின்றுவிட்டு ஆகிஞ்சஞ்ஞாயத்தன தியானத்தினை அடைந்தார். அதிலிருந்து நேவசஞ்ஞா நாசாயத்தனும் 8வது தியானம் சமாபத்தி அதை அடைந்தார். அதில் இருந்து நின்றுவிட்டு நிரோத சமாபத்தியை அடைந்தார். இந்த நிரோத சமாபத்தியை பற்றி கூறினால் இது இந்த மனமாசுகள் இல்லாதவர்களுக்கு இருக்கும் விசேடமான ஒரு விஷயம். அந்த சமாபத்தி அவன் அவ்வாறான அளவுக்கு மிகவும் அரிதான சமாபத்தி அதை அடைந்தார். அப்போது புத்த பகவானுடைய உடம்பு கட் ஆகியது, அதாவது ஒரு கால் போல ஆனது. கால் போல, அதில் அர்த்தம் அந்த வடிவம் அல்ல, கருத்து உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் என்று நான் சிந்திக்கிறேன். அப்போது ஆனந்த தேரர் சிந்தித்தார் புத்த பகவான் பரிநிப்பானம் அடைந்தார் சொல்லி. அவர் சொன்னார் புத்த பகவான் பரிநிப்பானம் அடைந்தார் சொல்லி. கிட்ட இருந்த அனுருத்த தேரர், அவரும் மிகவும் உயர்ந்த இடத்துக்கு தன்னுடைய மனத்தை விருத்தி செய்து கொண்டு இருந்தவர். அவர் கூறினார், இல்ல ஆனந்த், அது புத்த பகவான் நிரோத சமாபத்தியை அடைந்ததை தவிர நிப்பானம் அடைந்தார் அல்ல. நிரோத சமாபத்தியை அடையும் போது மூச்சு இல்லாமல் போகும், அதுதான் முறை. பிறகு நிரோத சமாபத்தியிலிருந்து நேவசஞ்ஞா நாசஞ்ஞாயத்தன சமாபத்தி அடைந்தார். அங்கே இருந்து ஆகிஞ்சஞ்ஞாயத்தன சமாபத்தி அடைந்தார். அங்கே இருந்து விஞ்ஞானஞ்சாயத்தன சமாபத்தி அடைந்தார். அவ்வாறு அதிலிருந்து திரும்பி முதலாவது தியானம் வரைக்கும் தியானங்களினூடாக திரும்பி வந்தார். வந்து முதலாவது தியானத்தில் இருந்து திரும்பி 2வது தியானத்தையும் 3வது தியானத்தையும், அதிலிருந்து 4வது தியானத்தை அடையும் போதே புத்த பகவான் உன்னதமான பரிநிப்பானத்தை அடைந்தார். அதுதான் புத்த பகவானுடைய பரிநிப்பானம். இதுவும் நடந்த நாள், இந்த 3 சம்பவங்களுமே நடந்த நாள் தான் வைகாசி போயா தினம். அதனால் புத்த பகவானை நேசிக்கும், அதே போல தூய்மையான வாழ்க்கையை நேசிக்கும், நிப்பானத்தை நேசிக்கும் அனைவருக்கும் இந்த நாள் மிகவும் முக்கியமான நாள். அதே போல புத்த பகவான் தன்னுடைய அரண்மனையில் இருந்து வெளியேறி துறவறம் போன பிறகு, சம்புத நிலை அடைந்த பிறகு திரும்பி தன்னுடைய சொந்த நகரத்துக்கு போய் வந்து சேர்ந்த நாள் தான் வைகாசி போயா நாள். அந்த நாளில் புத்த பகவான் யமக மகா பிராத்திஹாரி எனப்படும் பெரிய இறுதியை செய்தார். தன்னுடைய உடம்பில் இருந்து தண்ணியும் தீயும் ஒரே நேரத்தில் வெளியேறும் ஒரு இறுதி. அந்த யமக மகா பாட்டிஹாரியும் செய்து ஒரு நாள் தான் வைகாசி போயா நாள். அதனால் இந்த வைகாசி போயா நாளில் நாம் அனைவரும் புத்த பகவான் மொழிந்த முறையில் தர்மத்தில் ஈடுபட்டு உன்னதமான மோட்சத்தினை அடைவதற்கு முயற்சி செய்வோம். நமோ புத்தாய.